சண்டே ஈவினிங் ஏற்காட்டிலேருந்து சேலம் வரலாம்னு வந்த பஸ்ஸு பாதியிலே பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அடுத்தடுத்து வந்த கவர்மெண்ட் பஸ் ஆல்ரெடி ஃபுல்லாக தான் வந்தது. பட் வேறு வழி இல்லாமல் ஒரு பஸ்லேயும் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் இருந்தோம். மூணாவதாக ஒரு ப்ரைவேட் பஸ் வந்தது. அந்த பஸ்ஸில் தான் நம்ம ஏறி வந்துட்டு இருந்தோம். சூப்பரான ஜேர்னி எங்கப்பா. அந்த பிரேக் டவுன் ஆன பஸ்லேயே வந்திருந்தால் இந்த மாதிரியான வியூஸ்லாம் பார்த்துருப்பேனான்னு சொல்லிட்டு டவுட் தான். பட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சன்செட் நான் பார்த்ததுலேயே அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏற்காட்டிலேருந்து சேலம் வரும்போது சன்செட் சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா பாருங்கள். அண்ட் பஸ்ஸை கார் ஓவர்டேக் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு 20 காரை ஒரு பஸ் ஓவர்டேக் பண்ணி அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். ஹில் ரூட்டுன்னு கூட பார்க்கல. திருப்புன்னு சொல்லிட்டு பஸ்ஸு சரியான வேகத்தில் போயிட்டு இருந்தது. பிகாஸ் பஸ் பிரேக் டவுன் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ சேலமை ஏர்லியாக ரீச் பண்ணால் இவங்களுக்கு நிறைய சீட்ஸ்ன்றது கிடைக்குமா. ஸோ அதனால் கண்டக்டர் சைட் பார்த்து விசில் பண்ண டிரைவர் ஒரு 20-30 காரை ஓவர்டேக் பண்ணி போயிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓவராலாக ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஜேர்னி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் நடக்கும். ஸோ இதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது.